புதுசா வந்திருக்க சர்வ மாயா படம் பாத்தீங்களா? டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. இது ஒரு ஃபீல் குட் பேய் படம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ரீசெண்டா ஐடி இண்டஸ்ட்ரியில எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு ரெண்டு முக்கியமான ஏஐ லான்ச் வந்து ஒன்னு சர்வம் விஷன் அப்படிங்கிற ஒரு ஓசிஆர் ரெகக்னிஷன் டூல், ரெண்டாவது புல்புல். இந்த ரெண்டு டூலையுமே லான்ச் பண்ணிருக்கிறது சர்வம் ஏஐ அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்ட் இந்தியன் ஸ்டார்ட் அப். இந்த டூல் சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி இதையே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையா? அப்படி கிடையாதுங்க. சில ஸ்பெசிபிக் பேராமீட்டர்ஸ் மட்டும் இந்த ஏஐ டூல்ஸ் வந்து சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினியோட நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பல வருஷமா ஆல்ரெடி இருக்குது. பட் இதுல இப்போ ஏஐயும் கொண்டு வந்திருக்காங்க. அப்பேரண்டா இந்த சர்வம் மிஷன் வந்து இந்தியன் கேரக்டர்ஸ்ல ரீட் பண்றது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பேசிக்கலா இதுக்கான ட்ரைனிங் வந்து இந்தியன் கேரக்டர்ஸ், இண்டிக் லாங்குவேஜஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் டு இந்தியா வந்து இது டெஃபினட்டா நமக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான். ஏன்னா இந்தியாவில் எக்கச்சக்கமான அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், பேங்க் டாக்குமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஓசிஆர், இந்த ஏஐ வந்து கண்டிப்பா நமக்கு பயன்படும். சரி, ஆல்ரெடி ஜெமினி அண்ட் சாட் ஜிபிடி இருக்கே, இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு நமக்கு தனியா இந்த ஒரு ஓசிஆர் பண்றதுக்காக இந்த டூல் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து காஸ்ட். இப்போ நீங்க சாட் ஜிபிடி இல்ல ஜெமினி இதை எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து ட்ரைன் பண்ணது இங்கிலீஷ்ல ட்ரைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ஆன்சரை இங்கிலீஷ்ல கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கு எப்படி பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா டோக்கன் பேஸ்டு. ஸோ ஒரு வேர்டுங்கிறது ஒரு டோக்கன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல இந்த சாட் ஜிபிடியோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி டெக்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ என்ன பண்ணணும், அது கேட்டுங்கிறது அப்படியே புரிஞ்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அன்பிலீவபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து 3 டோக்கனா பிரிக்கும். அன்பிலீவபிள். ஸோ அப்படி 3 டோக்கனா பிரிச்சா அதுக்கு வந்து 3 மடங்கு காஸ்ட் ஆகும். ஸோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இந்த மாதிரினா, நீங்க ஒரு தமிழ் லாங்குவேஜ் இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அது கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் சாட் ஜிபிடி சொன்னீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட 9ல இருந்து 12 டோக்கன்ஸா அதை பிரிச்சு அதை புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும். ஸோ இந்த ஏஐ நம்மளை சார்ஜ் பண்றது இந்த டோக்கன் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான டோக்கன்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுதோ அவ்வளவுக்கு நமக்கு காஸ்ட் கம்மி ஆகும். இப்போ ஹிந்தியில ஒரு வேர்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜெமினி 4 to 8 டோக்கன்ஸ் எடுத்துக்குதுன்னா, சர்வம் ஏஐ 1.4 to 2.1 டோக்கன்ஸ் அவ்வளவுதான் எடுக்குது. இதனால நம்மளோட காஸ்ட் 4ல இருந்து ஒரு மடங்கா குறைஞ்சிடும். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் அன் இந்தியன் கான்டெக்ஸ்ட். சர்வம் மிஷன் மாதிரி இன்னொரு டூல் வந்து புல்புல். ஸோ இந்த டூல் வந்து ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்க்கான டூல். இந்த டூல் வந்து 11 லேப்ஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் அகெயின் இது வந்து ஸ்பெசிபிக் டு இந்தியன் லாங்குவேஜஸ். பட் ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க, சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி விட இந்த சர்வம் ஏஐ எல்லா விஷயத்திலயுமே பெட்டரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஏஐ டூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து எங்கேயோ இருக்குது. பட் ஸ்பெசிபிக் டு இந்த ரெண்டு விஷயம், ஓசிஆர் அண்ட் இந்தியன் லாங்குவேஜோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இந்த விஷயத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சர்வம் மிஷன் அண்ட் புல்புல் இஸ் பெட்டர் தேன் சாட் ஜிபிடி. ஓவராலா நம்மளால ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்டை கொண்டு வர முடியுது அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். கண்டிப்பா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் செலவு பண்ண நம்ம ரெடியா இருந்தா இன்னும் பெட்டரான டூல்ஸும் நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு நமக்கு இந்தியன் கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.